சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம கிராண்ட் செஸ்ஸருடைய ஃபர்ஸ்ட் லீக் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ பிட் செக்ஷனில் சுற்று 26லேருந்து ஒரு கேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் பிரக்னனந்தாவுக்கும் அரவிந்த் சிதம்பரத்துக்கும் நடந்திருக்கு. ஸோ இந்த கேம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி வித்தியாசமான முறையில் கிங் வந்து வச்சுருப்பார். ஸோ அந்த பொசிஷன் எப்படி வந்துச்சு, அந்த பொசிஷனுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஃபிசிக்கலாக நம்ம கிளப்பில் வந்து மே 8 அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் வி சரவணன் சார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளப்பில் ஹவு டு மேக் கிரிட்டிக்கல் டெசிஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் லெக்சர் வந்து கொடுக்குறாரு. 2 hours லெக்சர். ஸோ 1000 rupees என்ட்ரி ஃபீஸு. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க நீங்கள் வந்து நேரில் வந்து கிளாஸில் கலந்துக்கணும் அப்படின்னா அந்த ஒரு 2 hour ஒர்க் ஷாப்பில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ன்றதை விட எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1400+ ஃபிடே இருந்தாலே போதும், அல்லது லீச்சஸில் 1800 அல்லது ஜஸ்ட் டாட் காமில் 1500+ இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு அட்டெண்ட் தட் ஒர்க் ஷாப். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த கேமை பார்க்கலாம். ஸோ இந்த கேமில் ப்ரக் வந்து ஒயிட் பீசஸ். ஸோ கேம் வந்து 5+2 ஃபார்மட் த பில்ட்ஸ் தான். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இந்த கேம். B3. ஸோ நிம்சோ லார்சன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. B6, E4, ஐ திங்க் பிஷப் B7, அடுத்து நைட் C3. ஸோ E6 பின் அதுக்கப்புறம் பிஷப் டு B2, பான் டு C5, பான் டு D4. ஸோ சென்டரை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ஒரு விதத்தில் இந்த பொசிஷனை பார்க்கறதுக்கு ஒரு ஓவன்ஸ் டிஃபென்ஸ் மாதிரி தெரியலாம். பட் ஆனால் இது வந்து நிம்சோ லார்சன் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ C takes D4க்கு அப்புறம் குயின் டேக்ஸ் D4, நைட் F6. இங்கே வந்து நைட் C6 டெவலப் பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். டெஃபினட்டாக அதை பண்ணலாம். குயின் E3 வந்து ஆக்டிவான மூவ். ஸோ குயின் பொசிஷன் குயின் E3, அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி விளையாடினாலும் நினச்சா கூட குயின் G3 போயிட்டு இங்கே ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ குயின் E3 இருக்கிறதுனால அவர் நைட் F6 டெவலப் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ நம்ம வந்து அந்த பிஷப் C5 வரும்போது இந்த குயின் G3 இருக்காது. ஸோ பிஷப் C5, குயின் டு D2. ஸோ D5 சென்டரை உடைக்கக்கூடிய ஒரு முயற்சி. பட் குயின் சைட் கேன்சல் பண்ணி இந்த பானை ஒரு பின்னில் போட்டுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவரும் கேன்சல் பண்ணிடுறாரு. இன்னமும் இந்த பான் வந்து பின்னில் தான் இருக்குது. இந்த பானை வின் பண்ண முடியாது. ஸோ நைட் GE2. அதுக்கப்புறம் வின் பண்ணுன்றத விட இந்த பான் வந்து கேப்சர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். ஸோ நைட் C6, அதுக்கப்புறம் E takes D5, E takes D5. இங்கே வந்து நைட் A4 நம்ம வந்து கேமில் பார்க்குறோம். இந்த பொசிஷனில் வந்து நம்ம ப்ரொஃப்ளாக்டிக்காக கிங்கை மூவ் பண்ணுறதுனா பண்ணலாம் தாராளமாக. அதுக்கப்புறம் D4 வந்தாக்கா நம்ம நைட் B5 போட்டு திரும்ப இந்த பானை வந்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன் கிங் B1 வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம டேரெக்டாக நைட் டேக்ஸ் D5 விளையாடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 3 அட்டாக்கர் இருக்கும், 2 டிஃபெண்டர் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த மாதிரி ஆட முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாமே நம்ம வந்து இந்த வேரியேஷன் ஃபுல்லாக லைனில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்கவரி இருக்குது எண்ட் ஆஃப் த வேரியேஷன். ஸோ நைட் B4 த்ரெட்னிங் A2. ரூக் D1 வந்ததுக்கப்புறம் அந்த பானை ரெக்கவர் பண்ணிவிட்டு நைட் வந்து அது பாட்டுக்கு வெளியில் போயிடும். பின் அதுக்கப்புறம் ஈக்குவல் பொசிஷன் தான். ஸோ அந்த எப்போவுமே ஜென்ரலாக சொல்லுவோம், நம்ம குயின் சைடில் வந்து கேன்சல் பண்ணும்போது ப்ரொஃப்ளாக்டிக்காக வந்து கிங்கை வந்து B1ல் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றது. அதனால தான் அந்த பொசிஷனில் நைட் A4 அல்லது கிங் B1 நல்ல மூவ். ஸோ நைட் A4 வந்து பிஷப்பை சேஸ் பண்ணுது. ரூக்கை டெவலப் பண்ண உடனே வந்து பிஷப்பால் வெட்டிடுறாரு. ஆக்சுவலாக பிஷப்பை வெட்டிடுறாரு. வெட்டதுக்கப்புறம் ஒரு ஹேங்கிங் பான் ஸ்ட்ரக்சர் வந்து உருவாகுது அரவிந்த் சிதம்பரத்துக்கு. ஸோ நைட் டு C3, அதுக்கப்புறம் D4ல் ப்ரெஷரு. ஸோ பானை புஷ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட் A4 போயிட்டு அந்த வீக்னஸ் அட்டாக் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அந்த வீக்னஸை டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. குயின் டு D6 இப்போவே வந்து பார்த்திங்கன்னா டைமை நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஆஃப் த கிளாக் டைம் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ குயின் D6 வச்சதுக்கப்புறம் பிஷப் A3 போட்டு இந்த C5 வந்து திரும்ப அட்டாக் பண்ணணும். நைட் டு D7 போகிறாரு. நைட் டு D7க்கு இங்கே கிங் B1 அல்லது பான் C3 நல்ல ரெக்கமெண்டட் மூவ்ஸ் இந்த ஃப்ரம் த என்ஜின். அதுக்கப்புறம் பட் கேமில் வந்து பிஷப் D3. பட் ஆனால் இதுக்குமே ஒரு ஐடியா இருக்குது. நான் நினச்சேன் பிஷப் D3 வந்து பிஷப் F5 போயிட்டு இந்த ரிமூவ் த காட் அப்படிங்கிற மாதிரி, இல்லை டெஸ்ட்ராய் த டிஃபெண்டர் அப்படிங்கிற கான்செப்ட் மூலயமா இதை வெட்டிட்டு இந்த பானை வின் பண்ண போகிறாரோ அப்படிங்கிறது ஒரு பிளானாக இருக்கலாம். பட் கேமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா A5 ஆனதுக்கப்புறம் அவர் பிஷப் E4 போடுறாரு. ஸோ பிஷப் E4 விட இந்த இடத்துல இங்கே பார் வந்து மேலேருந்து கீழே இறங்கிறதுக்கான முக்கியமான காரணமே இந்த பிஷப் F5 மூவ் வந்து மிஸ் பண்ணுறதுனால தான். எக்ஸாம்பிள் பிஷப் F5 ஆடினா இந்த பானை பாதுகாப்பு கொடுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா அந்த பானை மூவ் பண்ணுற மாதிரினா கூட பரவாயில்ல, ஸ்ட்ரக்சர் ரூயின் பண்ணி விடலாம். பட் பின்னில் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால இங்கே கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மூவ் H6, நைட் B4 இந்த மாதிரி. நீங்கள் H6 ஆடினீங்க அப்படின்னா நம்ம நைட்டை ரிமூவ் பண்ணிட்டு சிம்பிளாக இந்த மாதிரி கேப்சர் பண்ணிடலாம். முக்கியமாக நீங்கள் நைட்டால் வெட்டுறதை விட குயின் பிஷப்பால் வெட்டுறது நல்லது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம திரும்பவும் இந்த நைட்டை வந்து கேமுக்குள்ளே கொண்டு வந்து இந்த பானை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் பண்ண ட்ரை பண்ணலாம். முக்கியமான விஷயம், நீங்கள் நைட்டால் வெட்டும்போது குயின் D6 போட்டு கவுண்டர் பின் போட்டுரும். ஏன்னா பிஷப் A3ல அன்டிஃபெண்டாக இருக்குது.
ஸோ அந்த காரணத்தினால கொஞ்சம் டைம் லாஸ் ஆகும். பட் கேமில் அவர் பிஷப் F5 ட்ரை பண்ணவே இல்லை. பிஷப் E4, ரூக் EB8. திரும்பவும் அதே ஆப்ஷன் இருக்குது. அதனால தான் திரும்ப மேலே பார் வந்து மேலே போகுது. ஸோ ரூக் HE1, நைட் டு B4. இங்கே டாக்டிக்கலாக வந்து இந்த பொசிஷனை ஹேண்டில் பண்ண பார்க்குறாரு. ஸோ C3 விளையாடினதுக்கப்புறம் குயின் C7. ஸோ பானை வந்து பின்னில் போட்டு கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. இது வந்து பிளண்டர் கிடையாது, பிளாக் பண்ணுறது பிளண்டர் கிடையாது. ஏன்னா அவர் ரீகேப்சர் பண்ணும்போது டிஸ்கவர்ட் செக் இருக்குது. ப்ளஸ் இந்த பான் வந்து அன்டிஃபெண்ட் ஆகக்கூடிய பிஷப் வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டாக உடைக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாரு. ஆனால் இந்த ப்ராசஸில் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ எல்லாமே இந்த மாதிரி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நைட் B6 வந்து மிஸ் பண்ணுறாரு. இதோட பிரச்சனை என்ன அப்படின்னா, நைட் வந்து B6 போயிட்டு ரூக் அட்டாக் பண்ணுது. ரூக் மூவ் பண்ணதுக்கப்புறம் நைட் C4ல் லேண்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபோர்க்கில் வந்து கொடுக்க போகுது. ஸோ இந்த ஃபோர்க்கில் இந்த பானை வந்து காப்பாற்ற முடியாது. அதனால் ஸ்ட்ரக்சரை உடைக்க பார்க்குறாரு. பட் இந்த பிஷப்போட சப்போர்ட்டில் அந்த பானையை வெட்டிடுறாரு. வெட்டினதுக்கப்புறம் பிஷப் வந்து யூஸ் பண்ணி ஒரு பானையாவது நம்ம வெட்டலாம்னு சொல்லிட்டு அவர் பிஷப்பை யூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஏ பான் வந்து ட்ராப் ஆகிடுது அரவிந்த்க்கு. ப்ளஸ் வந்து இங்கே நம்ம பிஷப் டேக்ஸ் A2 தாராளமாக வந்து இமீடியட்டாக விளையாடுறதுனா விளையாடலாம். பட் கேமில் வந்து அவர் ஆடலாம். அதுக்கு போல் G6 வந்து விளையாடுறாரு. மேபி ஒரு எஸ்கேப் ஸ்கோர் கிரியேட் பண்ணணும்னு அவருக்கு தோணிருக்கும். பேக் ரேங்க் இஷ்யூ இருக்குன்றதுனால. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ரூக் E5 விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் வந்து ரூக் E5க்கு பதில் ரூக்கை E2ல போட்டிருந்தாலே ஒரு நல்ல ஒரு மூவ் தான். ஜஸ்ட்டு ஒரு வெயிட்டிங் மூவ் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா பிஷப் டேக்ஸ் A2 இஸ் நாட் அன் ஆப்ஷன் எனிமோர். பிகாஸ் நீங்கள் ஆடினீங்க அப்படின்னா தென் பிஷப் D3 டிஸ்கவர்ட் அட்டாக். ஸோ நீங்கள் வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் கொடுத்தோம் அப்படின்னா தென் ரூக் டு C2 இருக்குது. ஸோ ரூக் டு C2க்கு அப்புறம் நீங்கள் வந்து ரூக் ட்ரேட் வந்து அவசியமாக பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நைட் டேக் C2. ஸோ இந்த பொசிஷனில் வந்து இந்த ஒரு கிளியர் பாஸ் பான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு வின்னிங் பொசிஷனை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் கேமில் ரூக் E5 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் டேக்ஸ் A2. அதுக்கப்புறம் ரூக் டு B5. ஸோ ட்ரேட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த பாஸ் பான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். ஸோ அதனால் ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறாரு. ஸோ அவாய்ட் பண்ணிவிட்டு ரூக் C8 விளையாடுறாரு. பின் அதுக்கப்புறம் கிங் B2 போட்டு பிஷப் அட்டாக் பண்ணோடனே பிஷப் E6 போயிடுது. ஸோ பிஷப் டு B3 சேலஞ்சிங் த பிஷப். பிஷப் டேக்ஸ் பிஷப். அதுக்கப்புறம் கிங் டேக்ஸ் பிஷப். அடுத்து ரூக் E6 போடுறாரு. இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணி நம்ம வீக் பாயிண்ட்ஸ்லாம் வந்து டார்கெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்படியான்னு சொல்லிட்டு அவர் நைட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாரு. நைட்டை இம்ப்ரூவ் பண்ணிட்டு ரூக்கு D2 ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ரூக் E1 போகிறாரு. அவ்வளோ ஐடியா வந்து செக்கு கொடுத்துட்டு நம்ம ஏன்னா ரூக்ஸை நம்ம ட்ரேட் பண்ணால் கூட இங்கே நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரூக் ஜென்ரலாக ஒரு பான் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது ரூக் பான் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது ரூக் வெர்சஸ் ப்ளஸ் பான்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் ட்ராப் பண்ண சான்சஸ் அதிகரிக்கும். ப்ளஸ் இது வந்து ஏ பானும் கூட. ரூக் டு D2 போட்டுடுறாரு. ஏன்னா செக் வைக்கும்போது பிளாக் பண்ணுறதுக்காக. ரூக் C1 டபுள் அட்டாக்கு. ஸோ நைட்டை மூவ் பண்ணுறாரு. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிட்டு ரூக் அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் ரூக் 8C6. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு பொசிஷன் இருக்கும். ஸோ இதை தான் நான் வந்து தமிழில் வச்சுருந்தேன். ஸோ கேஸ்லிங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணாரு. பட் ஆனால் எங்கே கிங் ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ரூக்கு 8th ரேங்க்லேருந்து C6 வருது. அதுக்கப்புறம் A5, நைட் E8. இதுக்கப்புறம் கடகடன்னு இந்த பானை வந்து புஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஏன்னா தடுக்கவே முடியாது. இப்போ இங்கே வந்து ஒரு பிரில்லியண்ட்டான மூவ் A7. அஃப்கோர்ஸ் நீங்கள் இங்கே வெட்ட முடியாது. வெட்டினீங்கன்னா குயின் பண்ணிடலாம். ஸோ ரூக் A1 போடுறாரு. இன்ஃபேக்ட் இந்த ரூக்காலையுமே இதை வெட்ட முடியாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு பிறகு வந்து ட்ரிக் பண்ணுறாரு. ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 6 செகண்ட்ஸ்க்கு வந்தாச்சு. அவருக்கு 5 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ட்ரிக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜஸ்ட்டு ரூக் A2 போடுறாரு. ரிப்பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்குமோ அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும்போது ரூக் B4 போட்டு சர்ப்ரைசிங்காக வெயிட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பான் வந்து அன்டிஃபெண்டாக இருக்குது, நான் வெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் போயிட்டு வெட்டிடுறாரு. ஆனால் அது வெட்டினதில் பெரிய பிரச்சனை. இது வந்து பிளண்டர் ஆக்சுவலாக. நைஸ் டாக்டிக்ஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு டாக்டிக்ஸ் இருக்குங்க ஒயிட்டுக்கு. ஸோ அந்த வின்னிங் டாக்டிக்ஸ் வந்து அவர் பண்ண உடனே இந்த பொசிஷனில் ரிசைன் பண்ணுறாரு. என்ன மூவ் அப்படின்னா நைட் டு C8 த்ரெட்னிங் த ரூக். சரின்னு சொல்லிட்டு அவர் ரூக்கை மூவ் பண்ண அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி நைட் E7ல் ஃபோர்க் இருக்குது. ஸோ பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஆக்சுவலாக டைமுமே வந்து முடிஞ்சிடுது. ப்ளஸ் இது வந்து லூசிங் பொசிஷன். ஸோ நைட் E7 செக் வச்சோம் அப்படின்னா இங்கே வந்து ஃபோர்க் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் இங்கே கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பீஸை வெட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ரூக் C2 ஃபோர்ஸ்டு ஸ்கீவர். ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் கேப்சர் பண்ணிவிட்டு இந்த என் கேமை வந்து நீங்கள் விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இது வந்து லூசிங் என் கேம். இப்போ நம்ம வந்து குயிக்காக வந்து நம்ம கிராண்ட் செஸ் டூர் போலந்து சூப்பர் பெட் ராபின் அண்ட் பிளிட்ஸோட ரிசல்ட்ஸ் செக்ஷன் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ரொம்ப சுவாரஸ்யமான ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ரிசல்ட்ஸ் பேஜ். ஸோ நம்ம வந்து எதிர்பார்த்த போலயே வந்து பார்த்திங்கன்னா விளாடிமிர் ஃபெதர்சேவ் வந்து தன்னோட லீடை வந்து அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே இந்த கேமை வந்து இந்த டோர்னமெண்ட்டில் பிளிட்ஸ் செக்ஷனையும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வந்து முடித்து லீடில், அதாவது ஃபீல்டுக்கும் அவருக்குமே 5 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ்ன்றது டூ மச் ஆக்சுவலி. ஸோ மேக்னஸ் வந்து விளையாடினா நம்ம ஃபீல்டுக்கும் அவருக்கும் எப்படி வித்தியாசமாக இருக்குமோ அந்த மாதிரி வேற ஒருத்தர் வந்து கொடுக்குறது கொஞ்சம் நமக்கு வந்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா MBL வந்து 21.5,
அடுத்து ப்ரக் வந்து 20.5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை இல்லையா? அது மாதிரி ஆனால் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கும் இதுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் இதுதான் வந்து டாமினேட்டிங் விக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபீல்டுக்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு விளாடிமிர் ஃபார் த சேவ். மேக்ஸிம் வெஸ்டாலேக்ரா வந்து செகண்ட் பிளேஸ், அடுத்து ப்ரக் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ். ஸோ எதிர்பார்த்த மாதிரியே நம்ம இந்தியன்ஸ் யாராவது ஒருத்தவங்களாவது மேலே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ அது மாதிரி ப்ரக் வந்து 3 பாயிண்ட்ஸ் தேர்ட் பிளேஸில் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் லெவான், அடுத்து அலிரிசா. தேர்ட் ஆர் ஃபிஃப்த் டேல, அதாவது லாஸ்ட் டேல அரவிந்த் சிதம்பரம் வந்து பிளிட்ஸ் வந்து சரியாக பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காரணத்தினால அவர் வந்து ரொம்ப கீழே போயிட்டார். அதர்வைஸ் இங்கே பாருங்கள் நிறைய லாஸஸ் ஆக்சுவலாக. ஸோ செகண்ட் டே ஃபுல்லாக அவர் கொஞ்சம் வந்து லாஸ், ஐ மீன் ஜென்ரலி ஸ்பீக்கிங் அவர் வந்து பிளிட்ஸில் சரியாக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. கரெக்டு. பட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து குட் தான். ஸோ யா, ஸோ பார்க்கலாம். ஸோ அடுத்து ஏதாவது டோர்னமெண்ட் இருந்தால் நம்ம அந்த டோர்னமெண்ட்டை கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். வேறு ஏதாவது டோர்னமெண்ட் இல்லாத பட்சத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட கேம்ஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.